குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் எவரிவன் இஸ் டூயிங் குட். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவிட்டோ கிளாடியேட்டர்ஸ் 8th T20 மேட்ச் பிஎஸ்எல்லில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பிஎஸ்எல் வந்து ஒரு மேட்ச்னு நினைக்கிறேன் ஒன் சைடாக போனதை பற்றி எல்லா மேட்சுமே ட்ரேட் ஆகிடுச்சு ஆஸ் நம் வி எக்ஸ்பெக்டட். நல்ல ஒரு சீரீஸாக தான் போயிட்டுருக்கு. ட்ரேடர்ஸ்க்கு நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவிண்டோ கிளாடியேட்டர்ஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மாதிரி நாளையிலேருந்து WBL நம்மளோட மினி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இட் வில் பி ரியலி குட். ஏன்னா இந்தியாவில் நடக்க போது கணிக்க முடியும், நல்லா பண்ண முடியும். ஸோ நாளையிலேருந்து அதுக்கான வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். முடிஞ்சளவுக்கு ப்ரிவியூ வீடியோனா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போடுறேன். பட் we can do a great job in that also. So it's just a sample for IPL. So that நம்ம பில்டப் ஐபிஎலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குவிட்டோ கிளாடியேட்டர்ஸ் வர்சஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட்ஸ். நம்ம எதிர்பார்த்ததை விட குவிட்டோ கிளாடியேட்டர்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இஸ்லாமாபாத் யூனியன்ஸும் அதுக்கு சலித்தவங்க இல்லை. அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவங்கள மாதிரி சேஸ் பண்ணவும் முடியாது, முந்தினத்து அவங்கள மாதிரி சொதப்பவும் முடியாதுங்க ரேஞ்சில் விளாண்டு 2 டைமென்ஷன்லையும் நாங்கள் 3 டைமென்ஷனில் விளாண்டுட்டு இருக்காங்களா இஸ்லாமாபாத் யுனைடெட்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நடந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் குவிண்டோவோட ஸ்லைட் ஏஜ் ஹையாக இருக்குது. அவங்க நல்லா விளாண்டுருக்காங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு நல்ல காரியம் என்ன, அவங்க கேப்டனை மாற்றினது. ரைலி ரோஸோ பாகிஸ்தானில் நல்லா விளாண்டுட்டு வர ஒரு பிளேயர். ஸோ அதுக்கு ஈக்குவலாக எல்லோரும் விளாண்டுட்டு வர போகிறாங்க. ஸோ அதில் நல்லா விளாண்டுட்டும் வராங்க. இஸ்லாமாபாத் யுனைடெட் நல்லா விளாண்டுருக்காங்க. அவங்கள ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் போன மேட்ச் தான் அவங்க இருக்கிறதுலே அது இஸ்லாமாபாத் தானா இது வரைக்கும் விளாண்டது அப்படின்ற அளவுக்கு சோகத்தை கொடுக்குற அளவுக்கு கேட்சை விட ஒய்டாக போட நிறையா போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 22 February 7:30 மணிக்கு கடாஃபி ஸ்டேடியம், லாகூர், பாகிஸ்தானில் நடக்க போகிற ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்சோட ப்ராபபிள் 11s யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே போகலாம், டீம் ஸ்டாட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராபபிள் 11 பார்த்தா குவிட்டோ கிளாடியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரைலி ரோஸோ, ஜெய்சன் ராய், ஷவுத் ஷக்கீல், நாஃபி போன மேட்ச் ஒண்டர்ஃபுல்லான ஒரு நாக் கொடுத்தாரு. அவங்க ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சர்ஃப்ராஸ் அகமத், ஷெஃபேன் ரதர்ஃபோர்ட், அகில் ஹுசைன், முகமது வசிம் ஜூனியர், முகமது ஹசினி, முகமது அமீர், அப்ரார் அகமத். ஏதோ படத்தில் பார்த்த பேர் மாதிரி இருக்குது, அனிமல் மூவியில். ஓகே. ஸோ அடுத்து இஸ்லாமாபாத் யுனைடெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷதாப் கான், கொலின் மன்ரோ, அலெக்ஸ் ஹேல்ஸ், ஆகஸ்ட் சல்மான், ஜார்டன் ஃபாக்ஸ், அஸம் கான், வசீம், இமாத் வசீம், ஃபகீம் அஷ்ரஃப், உபைத் ஷா, டிமா மெல்ஸ், நஷீம் ஷா. ஸோ இதுதான் ப்ராபபிள் 11s 2 டீமுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேர் ஹெட் டு ஹெட்டில் விளாண்டது பார்த்திங்கன்னா 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் திங். லாஸ்ட்டு 3 மேட்ச் அவங்க ரீசெண்டாக விளாண்டு இஸ்லாமாபாத் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா குவிட்டோ தான் நம்ம சொன்ன மாதிரி டீசெண்டாக விளாண்டுட்டு வராங்க. அவங்க 2 விளாண்டு 2மே ஜெயிச்சிருக்காங்க. தேர் இன் வெரி குட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக இவங்க விளாண்டதில் 40% குவிட்டோ, 50% இஸ்லாமாபாத். குவிட்டோ வந்து இது வரைக்கும் சரியாக விளாண்டதில்லை. இந்த சீரிஸ் கேப்டனை மாற்றினோடனே தே ஹவ் ஸ்டார்டட் பிளேயிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வென்யூ ரெக்கார்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து குவிட்டோ வந்து 160, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 161 ஃபார் இஸ்லாமாபாத். ஹையஸ்ட்டு 206, 200, லோவஸ்ட்டு 98, 100. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்லி இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் லாகூர் வந்து அப்படி இல்லை. லாகூர் இஸ் டூயிங் எ பெட்டர் ஜாப் திஸ் இயர். சேசிங் நடக்குது, 2 சைடு 200 ரன் அடிக்கிறாங்க, எல்லா விஷயமும் நடக்குது லாகூரில். ஸோ லாகூர் 1 டிகிரி செல்சியஸ் பொறுத்த வரைக்கும் 13.1 டிகிரி ரஃப்லி. நோ சான்ஸ் ஆஃப் ரெயின். ஸோ ஃபுல் மேட்ச் நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹியூமிடிட்டி லெவல் மட்டும் 70%. ஸோ பால் கேன் ஸ்விங் எ லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லலாம். மேட்ச்சு பார்த்திங்க அப்படின்னா எகெயின் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்க 61% ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் எ குட் ஸ்ட்ரைக். ஹூவர் பேட்ஸ் ஃபஸ்ட் ரேட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். லாகூர் கிரௌண்டை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், அதனால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆவரேஜ் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 180, செகண்ட் இன்னிங்ஸ் 188, ஹையஸ்ட் 245, லோவஸ்ட் 76, ஹை சேஸ்டு 203. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லோவஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோவஸ்ட் டிஃபெண்டர் டோட்டல் 182 தான். ஸோ 140, 150 அடித்தா காலி தான். அந்த மாதிரி தான் போகுங்கிறனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸாக பாகிஸ்தான் பிச்சு எப்படியா இருந்தாலும் ஃபேஸ் பவுலுக்கு தான்
சாதகமாக இருக்க போகுது. ஸோ 85 விக்கெட் 71% ஃபேஸ் பவுலர்ஸ் இருக்குது. ட்ரீம் 11 டீம்லாம் எடுக்கிறீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குவிட்டோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2004 குவிட்டோ 2 மேட்ச் ரீசெண்டாக நடந்த இந்த மேட்ச்சில் நடந்த வென்யூவில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். குவிட்டோ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் 200, 2வது மேட்ச் 188. ஸோ தேர் பேட்ஸ்மேன்ஸ் ஆர் இன் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். ஸோ 180 அசால்ட்டாக தர்றாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் போய் பேட்டிங் எடுத்தாங்கன்னா இந்த தடவை ஒரு குமாங்குத்து குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கான விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டீமுக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து அடுத்த ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னென்ன மாதிரி மேட்சஸ் இருக்குது, என்ன ஆஸ்ட்ராலஜிக்கலில் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு சைட்டு அப்புறம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா செல்ஃப் டெபாசிட்ஸ் வித்ட்ராவல்ஸ். அதில் ஏதாவது இஷ்யூஸ்னால் எனக்கு நீங்கள் பிக் பண்ணி சொல்லலாம். இது வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சைட்டை யூஸ் பண்ணவங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் ஹூ ஆர் கேவ் ஃபீட்பேக். வேறு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக இருந்தால் கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு அந்த சைடை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லாருமே. ஸோ மணி சேஃப், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஸோ அதில் என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா, நான் சொன்ன மாதிரி புக் செட்டுக்கு கேஷ் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஃபேன்சிஸ் ட்ரை பண்ணுங்கள், நிறையா பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பெட் சொல்கிறேன், அது ஓகே ஆகுதான்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ அதில் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நான் ஒரு பெட் சொல்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு ஜெயிக்குதான்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ டெய்லி 1 or 2 பெட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த டெய்லி 100 200 பண்ணுறவங்களாம் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி ட்ரீம் 11க்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைலி ரோசோவுக்கு நல்லா இருக்குது. ஜேசன் ராய்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. சவுத் சகிலுக்கு நார்மலாக இருக்குது. நாஃபிக்கு செக் பண்ண சார்ட்டு கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீ ஓன் பிலீவ் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சர்ஃப்ராஸ் அகமதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் அவன் நம்பலாமா என்னன்னு தெரியல. ஆனால் சர்ஃப்ராஸ் அகமது தான் இன்றைக்கி கேப்டனாக போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜேசன் ராய், சர்ஃப்ராஸ் அகமது இவங்க 2 பேரும் கேப்டன்ஷிப்புக்கு நீங்கள் குவிட்டோவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் அப்ரார் அகமத், ஸோ அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. கேப்டன் ஆப்ஷன்ஸில் இந்த 3 பேருக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்ரார் அகமத், சர்ஃபராஸ் அகமத் அண்ட் ஜேசன் ராய், இந்த 3 பேரில் நீங்கள் யாரை வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ ரைலி ரோசோவுக்கு நார்மல், ஜேசன் ராய்க்கு எக்ஸலண்ட், சவுத் சகிலுக்கு ஓரளவுக்கு ஓகே, நாஃபிக்கு நியூட்ரல், சர்ஃபராஸ் அகமத் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஷெதன் ரேடர்ஃபோர்டுக்கு மீடியம், அகில் ஹுசேனுக்கு மீடியம், முகமது வசீம் ஜூனியருக்கு ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது, முகமது ஹன்சானிக்கு நல்லாயிருக்கு, முகமது அமீருக்கும் நல்லாயிருக்கு, அர்புராருக்கும் நல்லாயிருக்கு. என்ன எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்னையா செய்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. என்னோடய பெஸ்ட்டு 4 பிக்ஸ் இதுலேருந்து இருக்குன்னா ஜேசன் ராய் எடுத்துக்கலாம், ரைலி ரோசோ எடுத்துக்கலாம், சவுத் சகில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் அகமத் எடுத்துக்கலாம், அர்பராத் அகமத் அண்ட் முகமது அமீர், இவங்கெல்லாம் ஒரு 5 பிளேயர் 6 பேருக்குள்ளேயும் ஷஃபில் பண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இஸ்லாமாபாத் யுனைடெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஷதாப் கான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. கொலின் மன்ரோவுக்கு இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஜேசன் ராய், கொலின் மன்ரோ கேப்டன்ஷி ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. ஐ ஃபெல்ட் அலெக்ஸ் ஹேல்ஸ் இன்றைக்கி ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாப் லிஸ்ட்லேயே ஒரே பிளேயர் அலெக்ஸ் ஹேல்ஸ் தான் எனக்கு தோணுது. இது 2 காம்பினேஷனால், ஒன்று அவருக்கு நியூட்ரலாக இருக்குங்கிறதுனாலையும் ஆப்போசிட்டில் இருக்க பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்குங்கிறதுனால இவர் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணலாம். அண்ட் ஜார்டன் ஃபாக்ஸ்க்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு ஃப்ளாப் பிளேயரில் வர வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் ஹேல்ஸ், ஜார்டன் ஃபாக்ஸ் இவங்க 2 பேர் ரன்ஸ் நாட்டோ பால்ஸ் நாட்டோ நீங்கள் போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆகா சல்மானுக்கு நீங்கள் நியூட்ரலாக இருக்குது. எல்லா மேட்ச் அடிச்சுட்டு வராரு, இன்றைக்கி கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது. ஜார்டன் காக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அசம் கானுக்கு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இமாது வாசிமுக்கும் ஓகே. ஃபவாத் அஷ்ரஃப் நியூட்ரல், உபைட் ஷா நியூட்ரல், டிமால் மேல்ஸ்க்கு நல்லாயிருக்கு, நசீம் ஷாக்கு நல்லாயிருக்கு. இந்த நசீம் ஷாக்கு நல்லா தான் இருக்குது இல்லைனாலும், ஆனால் அவனை மாதிரி ஒய்டு போட முடியல, அவன் போட்டாலும் மித்தவன் கேட்ச் பிடிக்கிறதில்ல. ஸோ இவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். போன மேட்ச்லாம் பாலே கையில் கப்பையை விட்டானுங்க. ஸோ இவனுங்க ஒழுங்காக விளாண்டானுங்க அப்படின்னா இந்த டீம் வேறு லெவலில் இருக்கும். இந்த நசீம் ஷா போடுற பவுலிங்க்கு அவனுக்குலாம் ஒரு விக்கெட்டை இழுத்து பிடிச்சி கொடுத்தானுங்கன்னா அவன் இன்னும் 2 விக்கெட்டை சேர்த்து எடுத்துருவான், அந்த மாதிரி கேஸு. ஸோ அந்த டீம் வந்து அந்த கிரிக்கெட் மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன பஞ்சாயத்துன்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவன் கேட்ச் பிடிப்பானா, இவன் விக்கெட் போடுறானாங்கிறதில்ல, அவன் கேட்ச் பிடிக்கிறானாங்கிறது வரைக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதான் தலைவலியாக இருக்குது இதில். பரவாயில்ல. ஸோ இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதில் கேப்டன்ஷி ஆப்ஷன்ஸ்னால்
நஜீம் ஷாக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் அதை வேணால் கேப்டன்சி ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். கொலின் மன்ரோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேப்டன்சி ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா 4 பிளேயர் நான் நச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா ஜேசன் ராய், கொலின் மன்ரோ, அர்ப்ரா அகமத், சர்ஃப்ராஸ் அகமத். எனக்கு சர்ஃப்ராஸ் அகமத்தை பற்றி பிடிக்காது. பட் இருந்தாலும் ஓகே, சர்ஃப்ராஸ் அகமத் இவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் என்ன காமெடின்னா இந்த 4 பேர்த்தில் ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து சர்ஃப்ராஸ் அகமத் தான். அதுதான் இதில் இருக்கிற விஷயமே. ஸோ அந்த 4 பேருக்குள்ளே நீங்கள் ஷஃபில் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளாப் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் ஹேல்ஸும் ஜார்டன் காக்ஸ்க்கும் நீங்கள் ஃப்ளாப் பிளேயர் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் ஓரளவுக்கு அப்படி சும்மா தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. மேட்ச் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பிளேயர்ஸ்க்கு எல்லாத்தையும் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்து இருக்கனால மேட்ச் பிளேயர்ஸ் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த நம்ம சொன்ன அந்த சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த பிளேயரை எடுத்தால் நமக்கு எஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஜேசன் ராயை அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஜேசன் ராய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி அர்ப்ரா அகமத்துக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அதுக்கு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ அது ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கொலின் மன்ரோ ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த 3 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த எஸ்ஸில். அட்லீஸ்ட் 2வது கிளிக் ஆகிடும். அந்த பிளேயர்ஸு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல 2வது கிளிக் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வேணுன்னா நீங்கள் கேளுங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா போன தடவை ஒருத்தர் சவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ வேறு எதாவது ஆட் பண்ணணுமான்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது வேணுன்னா நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. நிறையா பேர் நிறையா சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க எல்லோரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா நானும் அப்செட் ஆகாமல் கொடுப்பேன். ஆமாம் 100 வியூ தான் போகுது. நம்ம தான் தெனாவட்டா வீடியோ போடாமலே இருந்தோமே, அதனால் அப்படி போகுது. இன்னுமே நிறையா வீடியோஸ் வரும். டெய்லி 2 மேட்ச் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் ரெடி ஆகிட்டதுனால நம்ம டெய்லி 2 மேட்ச் கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். WPLக்கும் இன்றைக்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களோட சஜஷன்ஸை எனக்கு தாழ்மையாக என்னோடய டெலிகிராம் சேனலில் போடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று ஆப்கானிஸ்தான் மேட்ச் நம்ம அதில் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நிறையா செஷன்ஸு, சில டைம் டென்னிஸ், சில டைம் ஃபுட்பால்னு முடிஞ்ச அளவுக்கு அதில் ஃப்ரீ என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு சைட் சொல்லியிருக்கேன் இல்லையா, நல்ல ட்ரஸ்டபிள் சைட் தான், செல்ஃப் டெபாசிட் தரல் சைட். அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு சில பேர் சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்குது சார், சூப்பராக போயிட்டுருக்கு, அந்த சைட்ஸ் ஃபாஸ்ட் வித்ட்ராவலாக இருக்குது, டெபாசிட்ஸும் நல்லா பண்ணிடுறாங்க 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துலன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகி வரலன்னு போட்டிங்க. அவங்கள்ட்ட நான் என்கொயரி பண்ணி 11வது நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சைட்டை பற்றி எல்லாத்தையும் நல்லதே சொல்ல முடியாதுல்ல. ஸோ சில டைம்ஸ் ரிசல்ட் இல்லைன்னா எனக்கு கூட போடுங்க, நான் உங்களை சப்போர்ட் பண்ணி இது பண்ணி தர சொல்கிறேன். பட் மற்றபடி எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். பேமெண்ட்ஸ் இஷ்யூஸ் இல்லை. எவ்வளோ போட்டாலும் பணம் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஒருத்தர் சில மேட்ச்சுக்கு லிமிட் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுவுமே இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன், இமீடியட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சைட்ஸும் நல்ல சைட்ஸ் தான். நான் எவ்வளோ தூரம் கேள்விகள் கேட்க முடியுமோ எல்லாமே கேட்டுட்டு தான் அந்த சைட்ஸ்குள்ளே வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 6 மாதம் ரிசர்ச் பண்ணாமல் ஒன்றை கொண்டு வர மாட்டேன் உள்ளேன்னா. ஏன்னா நான் முன்னாடியே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். அந்த பெஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கு அதை டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒன்று வேணும் இல்லையா? அதனால் எனிஹவ் கைஸ், போர் அடிக்க வேண்டாம். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ டுடே. ஸோ WBLோட ப்ரிவ்யூ வீடியோ இன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்றேன். நாளையிலேருந்து WBLக்கான வீடியோஸ் வந்துடும். ஸோ எவ்ரிடே PSL 1, WBL 1 அண்ட் ஐ எம் பிளானிங் ஃபார் தட் பிளேயர்ஸ் பாயிண்ட்லேருந்து எவ்ரிடே 1 பெட் ஆர் 2 அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ முழு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ஸ் எங்கே இருக்குது என்னென்னு தெரியும். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஃபுல்லாக பண்ணித்தரேன். ஸோ இந்த தடவை நோ அப்செட். 100 வியூஸ் போனாலும் சரி, 200 வியூஸ் போனாலும் சரி, 10 வியூஸ் போனாலும் சரி, நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம், சீரிஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுதான் நல்ல ஐடியாவாக இருக்கும். அப்போ தான் IPLக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் வேறு லெவலில் பண்ண முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டோர் ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஃபியூ பெட்ஸ் உங்களுக்கு அதில் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் பெட்ஸ்லாம் நான் அதில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். என்ன பெட்ஸ் என்ன வழியில் எடுக்கலான்னு நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். see you in another video.